சரி, அருமை சோதர இசைராஜா எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே எங்கள் அண்ணன் பையன் கணேசன் மூலியம் அவர் இசைராஜாவை தொடர்பு கொண்டோம். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே கலெக்டர்கிட்ட பேசுகிறேன்னு கலெக்டர்கிட்ட பேசினாரு. கலெக்டர்கிட்ட பேசிட்டு திருப்பி இங்கே யார் வந்திருக்கான்னு கேட்டாரு. டிஎஸ்பி வந்திருக்காருன்னு சொன்னோம். டிஎஸ்பிகிட்ட கொடுங்கன்னாரு. டிஎஸ்பி போனால் வாங்க மாட்டேன்ட்டாரு. இசைராஜாட்ட நான் பேச தயாரா இல்லை, நீங்கள் பிரச்சனை பெருசாக்குறீன்னு சொன்னார். அவனை விட்டுருங்க, அவன்கிட்ட போன நீங்கள் கொடுக்க வேண்டான்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க தூக்கிட்டு போட்டோம், உங்களுக்கு 2 நாளில் நான் சிலை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு எங்களுக்கு சத்தியவாக்கு கொடுத்து ஒரே நாள் கேஸ்ல ஒரே நாள் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்த ஒரு சரித்திரம் எனக்கு தெரிஞ்சல. இசைராஜா தவிர மாட்டோம். அருமை அண்ணன் இசைராஜா அவனுடைய முன்னிலையில அவரோட திறமையில கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கி அவங்க நிர்வாகிகள நம்ம கூட அனுப்பி அவங்க பெருமை சேர்த்து கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். நேற்று நான் வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன். என்னுடைய மக்கள் சல்வார்பட்டி, விருதுநகர் மாவட்டம் அயன் சல்வார்பட்டி மக்கள் நாங்கள் குலதெய்வமாக நினைக்கும் எங்களது ஐயா பசுமல் சித்தருடைய சிலையை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி பண்ணி ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதை வருவாய்த்துறையினர் அகற்றிட்டாங்க. அதாவது மண்டபத்திலே அவ்வளவு போலீஸ்காரங்க அதை எடுத்த வீடியோல நீங்க பாத்துப்பீங்க. எங்க மக்கள் கடுமையான முதல்ல வேதனைப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க. யாருமே சாப்பிடல, இப்படியாவது சிலையை வர வைக்கணும் சொல்லியிருந்தாங்க. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். கடைசியில சட்ட ரீதியா போகும் அப்படின்னு சொல்லி நமது பிஎம்டி வழக்கறிஞர்கள் உடனடியாக அவசர வழக்காக இந்த வழக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே நீதியரசர்கள் எங்க மக்களுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்டு உடனடியாக சிலையை அவர்களிடம் கைப்பற்றிய சிலையை தேவர் செய்ய அந்த ஊர் மக்களிடம் கொடுக்கணும் சொல்லி அந்த மக்கள் கொடுத்து அந்த மக்கள் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. நீதியரசர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றினை நாங்க இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டோம். என்னுடைய பிஎம்டி வழக்கறிஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிராம மக்கள், ஒவ்வொரு கிராம மக்களும் நாம எப்படி, நான் அதுதான் ஆரம்பத்துல சொல்லுவேன், நம்ம ஒற்றுமையோடு இருந்தா நம்ம எல்லாம் செய்ய முடியும். நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக இதையும் செஞ்சு சாதிச்சு கொடுப்பேன், வெற்றி பெற்று கொடுப்பேன். உண்மையிலே மனதிற்கு மிகவும் வேதனையா இருந்துச்சு. 2 நாளா வேதனை, 2 நாளா பல அலைச்சல்கள் இருந்தாலும் வேதனை. இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய மக்கள் வீடியோக்கள் போட்டு காட்டினாங்க. அவங்களுடைய ஆனந்தம், சந்தோஷத்தை பார்த்துட்டு மெய் மறந்துட்டேன். இப்படி ஒரு இன உணர்வோடு உள்ள ஊரு அயன்சல்வார்பட்டிங்கிற கிராமம். இப்படி அனைத்து கிராம மக்களும் உணர்வோடு இருங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒன்றுபட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக எதையும் ஜெயிச்சு கொடுப்பேன், எதையும் நான் உங்களுக்காண்டி இழப்பேன். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் உங்களுக்காக தான் நான் உழைக்கும் போது, உங்களுக்காக நான் ஓடும் போது இன்ன வரைக்கும் எனக்கு நோய் நொடி இல்லாம என்னை பார்த்துக்கிட்டுதாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கான திறமைகளை கொடுத்திருக்காரு. உங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன். ஆனா எல்லாரும் உண்மையோடு இருக்கணும் அப்படிங்கறதா, நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் சொல்லிதான் என்னுடைய முழு உழைப்பும். அதாவது ஊரா நான் போறது, நான் ஊரா நான் இரவு பகல் தூங்காம அலையிறது எல்லாமே நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதனால அதை புரிந்து கொண்டு இந்த மக்கள் என்ன ஒற்றுமையோடு இருங்க. அனைத்து கிராம மக்களும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுங்க. எக்காரணம் கொண்டும் உங்களை எங்கடி கொண்டு அடகு வச்சிட மாட்டோம். நன்றி. ரொம்ப நன்றி. பிஎம்டி இசைராஜா தேவர் ஒரு சில வைத்திய பிரச்சனைக்கு வர சொல்லிட்டு இருந்தார். அண்ணன் ஃபோன் போட்டோன்னு வந்தோம். இதை போய் கலெக்டர் ஹவுஸில் போய் கொடுக்க சொன்னார். கொடுத்தோம். நல்லபடியாக 2 நாளில் உங்களுக்கு செலவர் வட்டிக்கு கண்டிப்பான முறையில் வரும்னு சொன்னார். அதே மாதிரி சொன்னது மாதிரி கட்டாயம் வந்துருச்சு. தலைவர் எத்தனையோ ஊருக்கு போயிருக்காரு. உண்மைக்கே நானும் அவர் கூட எத்தனையோ ஒரு வருஷமா பயணிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஊர் மாதிரி எனக்கு பக்கத்துல இருந்து எனக்கு இந்த ஊரோட பெருமை தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. முந்தானத்து போன் போட்டுருந்தாங்க. நாங்கள் சிலையை வச்சுட்டோம், இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் சிலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் எங்கள் ரொம்ப அடாவடி பண்ணுறாங்க இப்போன்னு பல்வேறு பிரச்சனையை சொல்கிறாங்க. எல்லாம் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பொதுவாக காவல்துறை எல்லா ஊர்லேயும் போய் நம்ம தேவமாரி எந்தெந்த பகுதியில் அதிகமாக வாழ்கிறாங்களோ அந்த ஊரில் ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே கிராமத்தில் பிரச்சனை. போன வாரம் நம்ம விருதுநகர் மாவட்டத்தை கிருஷ்ணகிரியில் வச்சு ஒரு போர்டு, தேவர் போர்டு வச்சு இன்னும் ஊண்ட கூட முடியல.
அதே மாதிரி இந்த ஊரில் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வச்சுட்டோம், வந்து எங்களுக்கு வந்து இப்போ சிலையை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் எடுத்து போனாங்க. உடனே தலைவருக்கு ஃபோன் போட்டு, இந்த ஊரில் வந்து ஒரு அண்ணன் ஃபோன் போட்டாங்க. தலைவருக்கு ஃபோன் அடித்த உடனே அடுத்த நிமிஷம் நம்ம கட்சியோட பிஎம்டி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் உடனே அனுப்பிவிட்டு இந்த ஊரில் என்ன பிரச்சனை கேட்க சொன்னோம். பிஎம்டி கட்சி ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே நம்மளுக்கு வெற்றி தானே எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு தலைவர் சொன்ன உடனேயும் நேற்று ஹைகோர்ட்டில் உடனே ரெட்டு தாக்கல் பண்ணாங்க. இன்னைக்கு உடனே சிலையும் கையில் கிடச்சிருச்சு. நம்ம தலைவருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. வெளியூர் ஆளுக்கு தான் முதலிடம் என்ன பிறகு சாப்பிட்டாச்சா? ஆமா
நம்மளால எல்லாமே கும்பிட்டு போங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட போகிறதுக்கு